الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த நேரொலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் வல்ல இறைவனினுடைய கருணை உண்டாகட்டும். நீங்களும் நானும் இந்த கண்ணியமிகு ரமலானினுடைய மாதத்தை அடைந்து இந்த 20 ரமலானினுடைய நோன்புகளை முடித்த நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானினுடைய மாதம் வர ஆரம்பித்து விட்டால் அவர்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக ஹதீஸினூடாக நாம் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இந்த ரமலானினுடைய இறுதி 10 நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த இறுதி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு இரவு வரும், அந்த இரவை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான் அந்த இரவை பற்றி. அந்த இரவை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்துவிட்டு ஒரு சில செய்திகளை சொல்லுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்க்கையை தந்தோம், மனிதனே உங்களுக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்துவோம். அந்த இரண்டையும் நாம் தந்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? லியப்லுவக்கும், உங்களை நாம் சோதிப்போம். அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களினுடைய செயல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்குண்டான வாழ்க்கையையும் உங்களுக்குண்டான மரணத்தையும் நாம் தந்தோம் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஒரு படி மேல் தாண்டி நீங்களும் நானும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவால் சிறப்பிக்கப்படக்கூடிய மாதம். ஒவ்வொரு இரவுகளும் அல்லாஹுவினால் அருள் செய்யப்படக்கூடிய இரவுகள். ஒவ்வொரு காலை பொழுதுகளும் அல்லாஹுவினால் அருள் செய்யப்பட்ட இரவுகள். அந்த இரவுகளில் இருந்து கொண்டு, அந்த காலை பொழுதுகளில் இருந்து கொண்டு என்னுடைய ரமலானினுடைய நாட்களை நான் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கிறேன். வல்லவன் ரஹ்மான் எப்படி என்னை இந்த ரமலானினுடைய காலங்களை கழிக்க சொன்னான். மிக குறிப்பாக இந்த இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் 8-9 நாட்களில் இந்த ரமலான் என்னை விட்டு விடைபெற போகிறது. ஆனால் இந்த ரமலான் என்னை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் ஏதோ 20 நாட்களை நான் சாதாரணமான முறையில் கழித்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடிய ஏனைய நாட்களை வல்லவன் அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. நபியே, உங்களினுடைய சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் உங்கள் மீது ஒரு இரவை இறக்கி இருக்கிறோம். அந்த இரவிற்கு பெயர் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இறைவன் சொல்லுகிறான், வமா அதராக மா லைலத்துல் கத்ர். மனிதர்களே, லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த இரவினுடைய மதிப்பு தெரியுமா? அந்த இரவினுடைய கண்ணியம் தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் அந்த இரவை நான் எந்த நாட்களில் அடைய வேண்டும், அந்த இரவு இறுதி 10 நாட்களில் எந்த இரவாக இருக்கும் என்று கட்டாயமாக என்னால் சத்தியமிட்டோ அல்லது எந்த ஒரு நிலையிலும் கூற முடியாது. ஆனால் நீங்களும் நானும் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த இறுதி 10 நாட்கள் முழுவதும், ஏனென்றால் ஒரு சமூகம் சர்வதேச பிறை என்ற அடிப்படையிலும், இன்னொரு கூட்டம் சாதாரண ஊர் பிறை என்ற அடிப்படையிலும்,
இரண்டு கொள்கைகளை, இரண்டு விடயங்களை இந்த சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது ஹதீஸின் அடிப்படையில். நாம் அதற்கு செல்ல வரவில்லை. ஆனால் அந்த இரவுகள் எதுவாக இருக்கும் என்று கட்டாயமாக உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒற்றைப்படையினுடைய நாட்களில் அந்த இரவை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு கால் 21 இருக்கலாம், ஒரு கால் 23 இருக்கலாம், ஒரு கால் 25 இருக்கலாம். இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு இரவை நீங்கள் தேர்ந்தெடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடி அந்த இரவை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த இரவை பற்றி அல்லாஹ் எவ்வாறு கூறினான்? லைலத்துல் கத்ர், அந்த ஒரு இரவு என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது என்பதாக சொன்னான். அல்லாஹ் சொல்லவில்லை 1000 மாதம் என்று, அல்லாஹ் சொல்லவில்லை 1000 மாதம் அளவிற்கு தான் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் 1000 மாதங்களை விட. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அந்த ஒரு இரவினுடைய கூலியை அந்த 1000 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் அடக்காமல் அதையும் தாண்டியது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். 1000 மாதங்கள் என்றால் என்ன? ஒரு வருடமா, 2 வருடமா? அல்லாஹுவினுடைய நல்லடியார்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்நாளில் இந்த உலகத்தில் சுமார் அதிகபட்சமாக 60 வருடங்கள் அல்லது 70 வருடங்கள் அல்லாஹ் அதிக நபர்களுக்கு, சில நபர்களுக்கு வாய்ப்பளித்தான் என்றால் 100 தாண்டி செல்வார்கள். இன்னும் அதிகமான நபர்கள் 100க்குள்ளாலேயே மரணித்து விடுவார்கள். ஆனால் என்னுடைய சமூகத்தினுடைய வாழ்நாளை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது 60லிருந்து 70 வரையிலும் என்பதாக சொன்னார்கள். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் அதற்குள்ளால் முடியலாம், இல்லை 20 வயதுக்குள்ளாலும் முடியலாம், அதனை தாண்டியும் முடியலாம். ஆனால் ஏன் இதனை நான் சொல்ல வருகிறேன்? அல்லாஹ் 1000 மாதங்களை விட என்று சொன்னானே, அந்த 1000 மாதங்களை விட என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு இரவினுடைய மதிப்பு சுமார் 83 வருட காலங்களுக்கு சமமானது என்பதாக பின்னால் வரக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த இரவினுடைய மதிப்பையும் அந்த இரவினுடைய கண்ணியத்தையும் நான் உணர கடமைப்பட்டிருக்கிறேன். வல்லவன் ரஹ்மான் என்னை சிந்திக்க வைக்க வேண்டும். ஒரு கால் அந்த ஒரு ரமதானினுடைய அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை நான் அடைந்து, அந்த ஒரு நாளினுடைய இரவு அல்லாஹுவால் அருளப்பட்ட அந்த லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று சொன்னால், அந்த இரவில் நான் ஒரு ரக்அத்தை நின்று தொழுவேன் என்று சொன்னால் 83 வருட காலங்கள் நான் தொழுத நன்மை. அந்த ஒரு இரவில் எனது அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்வேன் என்று சொன்னால் 83 வருட காலங்கள் நான் தௌபா செய்த நன்மை நான் பெறுகிறேன். ஒரு கால் அந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் நான் திக்ருகளை செய்கிறேன் என்று சொன்னால் 83 வருட காலங்கள் அல்லாஹ்விடத்தில் திக்ர் செய்த நன்மையை பெறுகிறேன். அந்த ஒரு நாளினுடைய இரவில் எனக்குண்டான தேவையை என்னுடைய ரப்பிடத்தில் நான் மண்டியிட்டு சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவனாக மாறினேன் என்று சொன்னால் சுமார் 83 வருட காலங்கள் என்னுடைய ரப்பிடத்தில் எனக்குண்டான தேவையை நான் தேடி பெற்றுக் கொண்டவனாக இருப்பேன். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய லைலத்துல் கத்ர் முடிந்து விட்டதா என்று தெரியவில்லை, இனிதான் வரப்போகிறதா என்று தெரியவில்லை. அந்த நாட்களை தாண்டி நீங்களும் நானும் பயணித்திருக்கலாம், அல்லது அந்த நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹுவிடத்தில் ஒரே உள்ளத்தோடு அல்லாஹுவிடத்தில் சுஜூதில் விழுவோம். யா அல்லாஹ், அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாய்ப்பை யா அல்லாஹ், அதனையும் தாண்டி அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நான் செய்யக்கூடிய அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக என்னை மாற்றிவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த இரவில் நான் உன்னிடத்தில் சுஜூதில் விழுந்து 83 வருட காலங்கள் நான் சுஜூதில் விழுந்த அந்த நன்மையை நான் கட்டாயமாக பெற வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக நீங்களும் நானும் அதிகம் கேட்டு அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை நானும் நீங்களும் அடைந்து எதை நான் இங்கு பேசினேனோ அதனை நான் எனது வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களது வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.